தனியார் பள்ளியில் குறைந்தபட்சம் 25% மாணவர்களை சேர்க்கக்கூடிய அந்த விவாதம் நடக்கிறதே தவிர கல்வியை அரசு தன் பொறுப்பிலே கொடுக்க வேண்டும் என்கின்ற கல்வி உரிமை சட்டத்தின் நோக்கம் பிரதானமான விவாதத்திற்கு வரவில்லை. அரசு பள்ளி இருக்கும் பொழுது நீங்க தனியார் பள்ளியில சேர்த்து அரசிடம் கட்டணத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்பது சட்டத்தின் 12(1)(c) நோக்கம் கிடையாது. தனியார் பள்ளியில சேர்த்திருக்கோமே இந்த 15 ஆண்டு காலமாக, அந்த குழந்தைகளுக்கு காலை உணவும் கிடையாது, மதிய உணவும் கிடையாது. அந்த குழந்தைகளுக்கு கல்வி கட்டணம் மட்டும்தான் அரசு கட்டுதே தவிர ஒரு கண்ணியமிக்க ஒரு குழந்தை பருவத்தை ஒரு குழந்தைக்கு உத்தரவாதப்படுத்தணும்னா சமமான கற்றல் வாய்ப்பு கொடுத்தாதான் ஒரு கண்ணியமிக்க குழந்தை பருவத்தை உத்தரவாதப்படுத்த முடியும். கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் மாணவர்கள் சேர்க்கை தொடர்பாக பல்வேறு விதமான கருத்துகள் நிலவி வருகிறது. கல்வி மற்றும் கல்வி உரிமை சட்டம் ஆகியவற்றை பற்றிய முழுமையான ஒரு புரிதல் இல்லாத சூழல். கல்வி உரிமை சட்டம் நடைமுறைக்கு வந்த 2010 அத்தகைய சூழலை நம்ம பார்க்குறோம். ஒட்டுமொத்த கல்வி உரிமை சட்டத்தையுமே தனியார் பள்ளியில் குறைந்தபட்சம் 25% மாணவர்களை சேர்க்கக்கூடிய பிரிவு 12(1)(c) சுற்றியே அந்த விவாதம் நடக்கிறதே தவிர கல்வியை அரசு தன் பொறுப்பிலே கொடுக்க வேண்டும் என்கின்ற கல்வி உரிமை சட்டத்தின் நோக்கம் பிரதானமான விவாதத்திற்கு வரவில்லை. கல்வி உரிமை சட்டத்தினுடைய நோக்கத்தை முழுமையாக நாம் புரிந்து கொண்டு சட்டத்தின் ஒவ்வொரு பிரிவாக நாம் பார்த்தோமேயானால் இந்த சட்டம் மிக தெளிவாக அரசு அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி கற்கக்கூடிய வாய்ப்பை சம அளவில் உருவாக்கி தர வேண்டும் என்று சொல்கிறது. கல்வி உரிமை சட்டத்தின் பகுதி 2 பார்ட் 2ல செக்ஷன் 8 இருக்கு. அந்த பார்ட் 2 செக்ஷன் 8 ஒரு பெரிய அளவிற்கு விவாதிக்கப்படலை. அந்த பிரிவு 8 என்ன சொல்லுதுன்னா, சட்டப்பிரிவு 8 என்ன சொல்லுதுன்னா, அரசு தன்னுடைய பள்ளிகளின் வாயிலாக, அரசு தன்னுடைய பள்ளிகளின் வாயிலாக என்று சொன்னால் அரசு நேரடியாக நடத்துகிற பள்ளி மற்றும் அரசுடைய மானியத்தில் உதவியில் நடக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகள், இந்த 2 பள்ளிகள் மூலமாக அரசு கல்வியை கொடுக்கணும். அவ்வாறு அரசு கல்வியை கொடுக்க முன்வருகின்ற போது பெற்றோர்கள் அரசு பள்ளியில் சேர்க்காமல் அந்த பகுதியில் இருக்கிற வேறு பள்ளிகளில் சேர்ப்பார்களே ஆனால் அத்தகைய பெற்றோர்கள் கல்வி கட்டணத்தை அரசிடம் கோர முடியாதுன்னு செக்ஷன் 8 தெளிவுபட சொல்லியிருக்கு. ஒரு குழந்தையினுடைய வீட்டின் அருகில் அரசு பள்ளியோ அரசு உதவி பெறும் பள்ளியோ இருந்தால் பெற்றோர் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் சேர்க்காம அவங்க வேறு பள்ளியில் சேர்த்தாங்கன்னா அரசிடம் அந்த கல்வி கட்டணத்தை கேட்க முடியாது என்பதுதான் அந்த பிரிவு 8 விளக்கம். 12(1)(c) அப்படின்னு சொல்ற அந்த செக்ஷன் பள்ளிகளுடைய பொறுப்புன்ற தலைப்பில் வருது. அரசுக்கு எப்படி இந்த சட்டம் பொறுப்பு தந்ததோ அதை போல் பள்ளிக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்தது. பள்ளி தனியார் நிர்வாகம் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய நிர்வாகத்தில் நலிந்த பிரிவை சார்ந்தவர்கள், வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவை சார்ந்தவர்கள் விண்ணப்பித்தால் அத்தகையவர்களுக்கு நீங்க குறைந்தபட்சம் 25% இடத்தை கொடுக்கணும். அவ்வாறு யாராவது சேரும்போது அந்த கட்டணத்தை 12(1)(c) சேர்றாங்கன்னு சொன்னா அந்த கட்டணத்தை அரசு கொடுக்கும் என்பதுதான் 12(1)(c). இப்ப நாம எப்படி புரிந்து கொள்ள வேண்டியது இருக்குன்னா, 8ம் 12(1)(c)யும் முரண்பட்டது கிடையாது. இது ரெண்டுக்கும் முரண்பாடு கிடையாது. இது காம்ப்ளிமெண்டரியாக தான் பார்க்கணும். ஒரு இடத்துல அரசு பள்ளி இருக்கு அல்லது அரசு உதவி பெறும் பள்ளி இருக்குன்னா அரசு பள்ளி மூலமா அரசு உதவி பெறும் பள்ளி மூலமா அரசு கல்வியை கொடுக்கும். அந்த இடத்துல அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளி இல்லைன்னு போதுதான் தனியார் பள்ளியில் சேர்க்க வேண்டிய ஒரு சூழல் வருது. அவ்வாறு தனியார் பள்ளியில் சேர்க்கும் பொழுது அரசு கல்வி கட்டணத்தை கொடுக்கணுமே தவிர அரசு பள்ளி இருக்கும் பொழுது நீங்க தனியார் பள்ளியில் சேர்த்து அரசிடம் கட்டணத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்பது சட்டத்தின் 12(1)(c) நோக்கம் கிடையாது.
எனவே 8ஐயும் 12(1)(c)யும் முரண்பட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற அந்த தெளிவை வந்து நாங்கள் ஏற்படுத்த விரும்புகின்றோம். தமிழ்நாடு அரசிடம் நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னு கேட்டால், நீதி கட்சி ஆட்சி தொடங்கிய 1920களில் இருந்தே தமிழ்நாட்டிலிருந்து 1 கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்கப்பள்ளி அப்படின்ற ஒரு நிலையை நாம் உருவாக்க தொடங்கிட்டோம். கர்ம வீரர் காமராஜர் காலத்தில் 1 கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்கப்பள்ளி, 3 கிலோமீட்டருக்கு ஒரு நடுநிலை பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளின்ற வரைக்கும் கூட தமிழ்நாடு வந்து பல முன்னேற்றங்களை அடைந்தது. மதிய உணவு கொடுத்துருக்கோம், சீருடை கொடுக்குறோம், இன்னும் பல்வேறு கல்விக்கு தேவையான வசதிகள் எல்லாமே அரசு கொடுக்குது. அதை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு இன்றைய தேதியில் காலை உணவும் கொடுக்குது, மதிய சத்துணவு கொடுக்குது, சீருடை குறிப்பேடிலிருந்து எல்லாம் கொடுக்கறதோட குழந்தைகளுக்கு மிக தேவையான கல்வி சுற்றுலா கூப்பிட்டு போகிறாங்க. அது உள்ளூரில் தொடங்கி உலகத்தில் இருக்கிற பல பகுதிகளுக்கு கூட இந்த கல்வி சுற்றுலா தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு பள்ளி மாணவர்கள் அழைத்து செல்லப்படுகிறார்கள். அப்போ இந்த வசதி எதுவுமே 12(1)(c)ல சேர்ற குழந்தைகளுக்கு இல்லைன்றதை நம்ம உணர வேண்டியது இருக்கு. பேராசிரியர் அமிர்த்யா சென் அவர்கள் கல்வி உரிமை சட்டத்தின் மீது ஒரு விவாதத்தை வைக்கும் பொழுது, விமர்சனத்தை வைக்கும் பொழுது, மிக முக்கியமான விமர்சனமாக 2010 அவர் வைத்த விமர்சனம் என்னன்னு கேட்டா, நியூட்ரிஷன் காம்பனன்ட் இல்லாம குழந்தைகளுக்கு சத்தான உணவு கொடுக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்காமல் கல்வி உரிமை என்று எப்படி ஒரு உரிமையை பற்றி ஒரு சட்டம் பேசும்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை எழுப்புது. ஆக ஒரு குழந்தைக்கு சத்துணவு என்பது ரொம்ப முக்கியமானது. ஆனால் 12(1)(c)ல தனியார் பள்ளியில் சேர்த்திருக்கோமே இந்த 15 ஆண்டு காலமாக, அந்த குழந்தைகளுக்கு காலை உணவும் கிடையாது, மதிய உணவும் கிடையாது. அந்த குழந்தைகளுக்கு கல்வி கட்டணம் மட்டும்தான் அரசு கட்டுதே தவிர மற்ற எல்லா விஷயங்களும் அந்தந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் தான் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் வந்து உருவாகி இருக்கு. அது குறித்த தெளிவு கூட பல்வேறு பெற்றோர்களுக்கு கிடையாது. ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன்னா எல்லா செலவையும் உள்ளடக்கியதா அல்லது வெறும் கல்வி கட்டணம் மட்டுமா அப்படின்ற தெளிவு கூட இதுவரைக்கும் இல்லாமலே தான் நாங்கள் 12(1)(c)ல சேர்க்கணும் அப்படின்ற கோரிக்கை எழுந்துகிட்டே இருந்தது. தனியார் பள்ளியில் ஒரு குழந்தையை சேர்த்து கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் சேர்க்கப்பட்ட குழந்தை என்ற காரணத்தால் அந்த குழந்தைக்கு மட்டும் நாங்கள் மதிய உணவு கொடுக்குறோன்னு சொன்னால், சற்று நாம் குழந்தையினுடைய உளவியல் பார்வையிலிருந்து இந்த சிக்கலை அணுகி பார்க்கணும். ஒரு வகுப்பில் 30 குழந்தை இருக்கிறாங்க, 22 குழந்தைகளுக்கு அவங்கவுங்க வீட்டில இருந்து அவங்க அம்மா சமைச்சு கொடுக்கக்கூடிய உணவை எடுத்துட்டு வருவாங்க. 8 குழந்தைக்கு மட்டும் நீங்க கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் சேர்ந்த குழந்தை, எனவே அரசு கொடுக்குது அல்லது பள்ளிக்கூடம் கொடுக்குதுன்னு சொன்னா அந்த 8 குழந்தைங்க உணவை தொடுமான்றது தான். அவங்களுக்கு என்னுடைய ஃப்ரெண்டுக்கு அவங்க அம்மா கொடுக்குறாங்க, அப்போ எனக்கு அப்போ ஒரு மிகப்பெரிய உளவியல் பிரச்சனையாக அங்கே வந்து மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இதை அரசு வந்து உணர வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒரு கண்ணியமிக்க ஒரு குழந்தை பருவத்தை ஒரு குழந்தைக்கு உத்தரவாதப்படுத்தணும்னா சமமான கற்றல் வாய்ப்பு கொடுத்தாதான் ஒரு கண்ணியமிக்க குழந்தை பருவத்தை உத்தரவாதப்படுத்த முடியும். 21A அப்படின்னு சொல்றோம் கல்வி உரிமை இந்திய அரசமைப்பு சட்டத்தில். ஏன் 21ல ஏவை சேர்த்தாங்க? 21 ஃப்ரீடம் ஆஃப் லைஃப், வாழ்வாதாரத்திற்கான உரிமை. வாழ்வாதாரத்திற்கான உரிமை, வாழ்வுரிமைன்னு சொல்லும் பொழுது அது கண்ணியமிக்க வாழ்க்கைக்கான உரிமை. அப்ப கண்ணியமிக்க வாழ்க்கை எப்பொழுது உத்தரவாதப்படுத்தப்படும் சொன்னா, எல்லோருக்கும் சமமான கற்றல் வாய்ப்பு இருந்தாதான், சமமான அளவில் எல்லா வாய்ப்புகள் இருந்தாதான் அது கண்ணியமிக்க வாழ்க்கையாக இருக்க முடியும். அப்ப அந்த கண்ணியமிக்க வாழ்க்கையை உலகத்தில் இருக்கிற பல நாடுகளில் யார் உத்தரவாதப்படுத்துறாங்கன்னா, அரசு தன் பொறுப்பிலும் செலவிலும் கொடுக்கறதன் மூலமாக, அரசு தன் பொறுப்பிலும் செலவிலும் தன்னுடைய பள்ளிகள் மூலமாக அனைத்து குழந்தைகளுக்கும், அது ஏழை குழந்தை பழகால குழந்தை என்ற பாகுபாடெல்லாம் இல்லாம எல்லா குழந்தைக்கும் அரசு வந்து எல்லாவே செய்யுது. அப்போ ஒரு கண்ணியமிக்க குழந்தை பருவத்தை கொடுக்க முடியும். கல்வி உரிமை சட்டம் நடைமுறைக்கு வந்து இந்த சிக்கல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பித்த பிறகு கர்நாடகா மாநிலத்தில் 2017 கன்னட டெவலப்மெண்ட் அத்தாரிட்டின்னு சொல்ற அந்த அமைப்பு பரிந்துரையின் பேரில் 2019 ஒரு விதியை திருத்தினாங்க, கல்வி உரிமை சட்டத்துக்கான விதியை. அந்த திருத்த விதி என்ன சொன்னதுன்னு கேட்டா, அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி ஒரு பகுதியில் இருக்குமே ஆனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைங்க வேறு தனியார் பள்ளியில் சேர முடியாது, அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் தான் சேர முடியும். அப்படி வேறு பள்ளியில் சேர்ந்தால்
அரசு வந்து கட்டணத்தை கொடுக்காது அப்படின்ற விதி வந்து கர்நாடகாவில் திருத்தப்பட்டது. இந்த திருத்தப்பட்ட விதியை எதிர்த்து உடனடியாக கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு 2 நீதிபதிகளை கொண்ட அமர்வு இது நியாயமான அணுகுமுறை, அரசு எதை செய்ய வேண்டுமோ அது அரசு எதை செய்யணும் அப்படின்னு இந்திய அரசமைப்பு சட்டம் எதிர்பார்க்கிறதோ, எது குழந்தைகளுக்கு சமமான கற்றல் வாய்ப்பை கொடுக்கிறதோ அதைத்தான் இந்த அரசு செய்திருக்கு. எனவே இதை வந்து தவறு என்று சொல்வதற்கு ஒன்றுமே கிடையாது என்று சொல்லி அந்த விதி திருத்தம் செல்லும்னு தீர்ப்பு கொடுத்தாங்க. உடனே அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திற்கு போய் உயர்நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்புக்கு தடை வேணும்னு சொல்லி கேட்டாங்க. உச்சநீதிமன்றம் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாங்க. வழக்கை விசாரிக்கிறோம், ஆனால் வந்து நாங்கள் தடை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க தடை கொடுக்கல. வழக்கினுடைய விசாரணை மட்டும் நிலுவையில் இருக்கிறது. ஆக நாம் என்ன புரிந்து கொள்ளணும்னு கேட்டால், அரசு கேரளா எஜுகேஷன் பில் கேஸை எடுத்தாமலே 1958 கேரளா எஜுகேஷன் பில் தீர்ப்பு எடுத்து பார்த்தீங்கனாலே நீதிமன்றங்கள் அரசு தான் பொறுப்பெடுத்து கல்வியை கொடுக்கிறேன்னு சொன்னா அதற்கு எதிராக நிற்காது. அரசுக்கு ஆதரவு நிலை தான் எடுக்குமே தவிர அரசு கல்வி கொடுக்கும் பொழுது எப்படி நீதிமன்றம் அரசுலாம் கொடுக்க முடியாது, எந்த நீதிமன்றத்தாலும் சொல்ல முடியும். இவை அனைத்தையும் தமிழ்நாடு அரசு உள்வாங்கி தமிழ்நாடு அரசிடம் ஏற்கனவே 1 கிலோமீட்டருக்கு குறைந்தபட்சம் ஒரு பள்ளியாவது அரசு பள்ளி அல்லது அரசு உதவி பெறும் பள்ளி இருக்கு. குறைந்தபட்சம் சில இடத்துல 1 கிலோமீட்டருக்குள்ளேயே 1-2 ஸ்கூல் 2-3 ஸ்கூல் கூட இருக்கு. ஆக தன்னுடைய பள்ளிகள் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளை அருகமை பள்ளிகளாக அறிவிக்க வேண்டும். அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளை அருகமை பள்ளிகளாக அறிவிக்க வேண்டும். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் அனைத்து குழந்தைகளையும் சேர்த்து அவர்களுக்கு சமமான கற்றல் வாய்ப்பை அரசு வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும். இதை ஏற்பதற்கு மனமில்லாமல் யாராவது தனியார் பள்ளியில் கொண்டு போய் சேர்த்துக் கொள்ளணும்னு சொன்னால் தாராளமாக அவங்க சேர்த்துக்கலாம், அதற்கு எந்த தடையும் கிடையாது. அவ்வாறு சேர்க்கக்கூடியவர்கள் அரசிடம் வந்து ரீஎம்பர்ஸ்மெண்ட் கட்டணத்தை திருப்பி கொடுன்னு அரசு கிட்ட கேட்கக்கூடாது, அரசு கொடுக்கக்கூடாது என்பதுதான் நாம் அரசுக்கு சொல்லக்கூடியது. இதுல வந்து யாருடைய உரிமை பறிப்பதற்கும் வாய்ப்பு கிடையாது. ஒரு தனியார் பள்ளி இருக்கு, அந்த தனியார் பள்ளியில ஒரு எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி பிசி முஸ்லிம் யாரோ ஒருவர் விண்ணப்பிக்கிறாரு. அந்த காரணத்திற்காக எஸ்சி என்ற காரணத்திற்காகவோ பிசி என்ற காரணத்திற்காகவோ அந்த தனியார் பள்ளி ஒரு இடத்தை கொடுக்க மறுத்தால் அது தவறு, அது பாகுபாடு. அந்த பாகுபாடு செய்வதற்கு எந்த தனியார் பள்ளிக்கும் சம்பந்தம் கிடையாது. அவ்வாறு ஒரு மாணவர் சேர்க்கப்படுறாருன்னு சொன்னா அந்தந்த பிரிவு மாணவர்களுக்கு அந்தந்த பிரிவு நலத்துறையின் மூலமான கல்வி உதவித்தொகை தானா கிடைக்கும். ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்னு வச்சிருக்காங்க. அந்த ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா எஸ்சி மக்களுக்கான ஊக்கத்தொகை, எஸ்டிக்கான ஊக்கத்தொகை அப்படின்னு கொடுக்கறது தான். இஸ்லாமியர்களுக்கான ஊக்கத்தொகையா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் மெமோரியல் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் மூலமா இருந்ததை கல்வி உரிமை சட்டத்தை காரணம் காட்டி தான் வந்து சமீபத்தில் ஒன்றிய அரசு வந்து நிறுத்தினாங்க. நாங்கள் தான் கல்வி உரிமை சட்டத்தின் மூலமாக கட்டணம் இல்லாமல் கல்வி கொடுத்துட்டு இருக்கோம்ல, அப்புறம் எதுக்கு இந்த ஊக்கத்தொகைன்னு சொல்லி நிறுத்தினாங்க. நாம என்ன சொல்றோம், ஊக்கத்தொகை என்பது வேறு, கல்வி உதவித்தொகை என்பது வேறு, ஸ்காலர்ஷிப் வேற, இன்சென்டிவ் வேற. அப்போ இன்சென்டிவ்னு சொல்றது வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களுக்கு அந்த வாய்ப்பை மீறி தனக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறவங்க இல்ல உனக்கு வாய்ப்பு இருக்கு, மேலும் மேலும் நீ படிக்கலாம் அப்படின்னு ஒரு ஊக்கத்தை கொடுப்பதற்காக கொடுக்கக்கூடிய ஒரு இன்சென்டிவ். அதுலெல்லாம் எந்த தடையும் கிடையாது. எனவே எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி பிசி முஸ்லீம் எந்த பிரிவாக இருந்தாலும் அவர்கள் எந்த பள்ளியில் சேருவதற்கோ அவங்க சொந்தமான விருப்பத்தில் அவங்க சேரலாம். அதற்கான கட்டணத்தை அவங்களே கட்ட வேண்டியதுதான். அவ்வாறு கட்டக்கூடியவர்களுக்கு அவங்கவுங்க நலத்துறையின் கீழே எத்தகைய இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலான உத்தரவாதத்தை அரசமைப்பு சட்டம் கொடுத்திருக்கோ அந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் கல்வி ஊக்கத்தொகை உதவித்தொகை ஆகிய கிடைக்கும். அதற்கும் இந்த 12(1)க்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நாம அரசு கிட்ட கேட்கறதெல்லாம் 12(1)ல நீங்க வந்து தனியார் பள்ளியில அரசே முன்முயற்சி எடுத்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அரசினுடைய கடமை அரசு பள்ளியை வெற்றிகரமாக நடத்துறது தான். அரசு தன்னுடைய பள்ளிகளை மிகச்சிறப்பாக நடத்த முடிந்ததுனால்தான் உங்களால் வீர முத்துவேலை உருவாக்க முடிந்தது, உங்களால் மயில்சாமி அண்ணாதுரையை உருவாக்க முடிந்தது. இன்றைக்கு பல இஸ்ரோ விஞ்ஞானிகள் கிட்டத்தட்ட 25 பேர் அழைத்து தமிழ்நாடு முதலமைச்சர் கூட பாராட்டினார்களே, அவர்கள் எல்லாம் எங்க இருந்து வந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும்.
ஆக சமூகத்தினுடைய மேம்பாட்டிற்கு, நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு, நாட்டினுடைய விஞ்ஞான வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்களிப்பை ஆற்றிக்கூடியிருக்கிற யாருன்னு கேட்டா ஒரு சமூக பொறுப்போடு வளரக்கூடிய அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்கள் என்கின்ற அடிப்படையில் அதற்கு காரணம் ஒரு கண்ணியமிக்க ஒரு குழந்தை பருவமோ, ஒரு ஜனநாயக உணர்வை குழந்தை பருவத்திலே குழந்தைகளுக்கு ஊட்டி விடுகிறோம் என்பதனாலும், கல்வியினுடைய ஆழத்தை அந்த குழந்தை புரிந்து கொள்கிறது என்பதனாலும் அந்த குழந்தைகளால் சமூக மேம்பாட்டிற்கு பங்களிப்பு செய்ய முடிகிறது. எனவே தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் வைக்கும் கோரிக்கை இதுதான். அரசு பள்ளியில் ஏற்கனவே 3,20,000 பேரை சேர்த்திருக்கிறதாக தமிழ்நாடு அரசு இந்த வருஷம் சொல்றாங்க. இது தானாக பெற்றோர்கள் வந்து சேர்ந்தது. ஆசிரியர்கள் மற்றவர்கள்லாம் போயிட்டு பெற்றோர்கள் கிட்ட இந்த பக்கம் பள்ளி இருக்கு, பள்ளியில் இந்த வசதிகளா இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. பெற்றோர்கள் நம்பி சேர்த்திருக்கிறாங்க. அப்ப பெற்றோர்கள் எந்த நம்பிக்கையில சேர்த்திருக்கிறாங்க? அரசு என் பிள்ளைகளுக்கு வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் கொடுப்பாங்க, அரசு என் பிள்ளைகளுக்கு வந்து பாடத்துக்கு ஒரு ஆசிரியர் கொடுப்பாங்க, உடற்பயிற்சி ஆசிரியர் கொடுப்பாங்க, நூலகர் கொடுப்பாங்க, இப்படி என் பிள்ளைக்கு தேவையான எல்லா வசதியும் கொடுப்பாங்க, காலை உணவு கொடுப்பாங்க, மதிய உணவு கொடுப்பாங்க. அதெல்லாம் இல்லாம அந்த பிள்ளைகளுடைய உயர்கல்விக்கும் அந்த பிள்ளைகளுடைய கல்வி மேம்பாட்டிற்கும் அரசு எல்லா வகையும் உதவும் சொல்லி தான் சேர்த்திருக்காங்க. எனவே அதற்கு முழுமையாக பணத்தை செலவு பண்ணணும்னு சொன்னா தனியார் பள்ளியில கொண்டு போய் மாணவர்களை சேர்ப்பதற்காக பல்லாயிரம் கோடி ரூபாய் நீங்கள் செலவு செய்வதை தவிர்த்துவிட்டு அந்த பணத்தை முழுமையாக நீங்க வந்து அரசு பள்ளிகளுக்கு செலவு செய்து அரசு பள்ளியில சேர்ந்திருக்கிற அந்த மாணவர்களை வலுப்படுத்த வேண்டும். சேராத மாணவர்களையும் அரசு பள்ளியில் சேர்த்து ஒரு கண்ணியமிக்க குழந்தை பருவத்தை அனைத்து குழந்தைகளுக்கும் உத்தரவாதப்படுத்துகிறோம் என்பதுதான் நாங்கள் தமிழ்நாடு அரசை கேட்கிறோம். இதை செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக மக்களுக்கும் அரசுக்கும் 2 பேருக்கும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். மக்கள் தனியார் பள்ளியை போய் நாடுவதற்கு பதிலாக தனியார் பள்ளியில் சேர்த்தாலே பெரிய அளவுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. தனியார் பள்ளியில் டெக்ஸ்டில் இருக்கிற விஷயத்தை, பாட நூலில் இருக்கிற விஷயத்தை குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க. பாடநூலில் இருந்து கேள்வி கேட்டால் அந்த குழந்தைகளை எழுத வைக்கிறாங்க. அதில் 100க்கு 100 மார்க் எடுக்க வைக்கிறாங்க. அதை தாண்டி ஜனநாயக விழுமியங்களை பற்றி சொல்லிக் கொடுத்துருக்கிறாங்களா? சமூக பொறுப்பு மிக்கவர்களாக வாழ்வதற்கு சொல்லிக் கொடுத்திருக்காங்களா? வாழ்க்கைக்குண்டான சவால்களை எதிர்கொள்வது எப்படி என்று அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு பயிற்சி இருக்கான்னு கேட்டா இது எதுவுமே தனியார் பள்ளியில கிடையாது. எனவே தனியார் பள்ளின்றது பிராண்ட் நேம்ல தான் இயங்குது. ஒரு பிராண்ட் நேம் இருக்கிறனால இந்த ஸ்கூல்ல சேர்த்தா தனக்கு ஒரு கௌரவம் நினைக்கிறாங்க. எனவே அவ்வாறு நினைக்காமல் கல்வியின் நோக்கம் ஒரு மனிதனை நல்ல மனிதனாக மாற்றுவது, சிறந்த மனிதனாக மாற்றுவது, டு மேக் எ ஹியூமன் எ பெட்டர் ஹியூமன் அப்படின்றது தான் ஒரு கல்வியினுடைய நோக்கமாக இருக்க முடியும். அந்த நோக்கம் சாத்தியப்படணும்னா என் பிள்ளை இன்னொரு பிள்ளையோட படிக்கும் பொழுது எந்த விதமான ஏற்றத்தாழ்வையும் அந்த குழந்தை வந்து மனதார உணரக்கூடாது. அப்போ ஒரு பாகுபாடு அற்ற ஒரு கல்வியை அரசால் கொடுக்க முடியும். அரசு பள்ளியில் சேர்த்த பிறகு அரசு பள்ளியில் குறைகள் இருக்குன்னு சொன்னா நம்மால் போராட முடியும். நமக்கு வந்து சைல்டு வெல்ஃபேர் ஆஃபீஸர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறார், சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் ஜுவனல் ஜஸ்டிஸ் கீழே இருக்கிறார், கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் இருக்கிறார், மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாடு மாணவர் பெற்றோர் நலச்சங்கம் திரு தேவேந்திரன் அவர்கள் பல்வேறு தனியார் பள்ளிகள் உட்பட பல்வேறு பள்ளிகளில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி தொடர்ந்து முறையிட்டு இருக்கிறாங்க. பொள்ளாச்சியில் வந்து மாணவர்கள் உரிமைக்கான கூட்டணின்னு வச்சிருக்கிறாங்க. அந்த கூட்டணியிலிருந்து வலுவான இயக்கங்களை அவங்க வந்து நடத்திட்டு இருக்காங்க குழந்தைகளோட நலன் சார்ந்து. எனவே இத்தகைய அமைப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். மாணவர் சங்கம் உறுதுணையாக இருக்கும், ஆசிரியர் சங்கம் உறுதுணையாக இருக்கும். அரசு பள்ளியில் சேர்த்த பிறகு அரசு பள்ளியில் என்னெல்லாம் விரும்புகிறாங்களோ பெற்றோர்கள் அதை கேட்க முடியும். அதையெல்லாம் கடந்து அரசு பள்ளிகளில் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டின்னு இருக்கு, SMC கமிட்டின்னு இருக்கு. இப்போ கூட 3ஆம் தேதியோ ஏதோ ஒரு தேதி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு தேர்தல் நடத்த சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டிக்குள்ள அந்த பெற்றோர்கள் போக முடியும். அந்த பெற்றோர்கள் எனக்கு ஆசிரியர்கள் வேண்டும், நிரந்தர பணியிடம் வேண்டும் கேட்கிற உரிமை அவங்களுக்கு இருக்கு. அப்ப நமக்கு உரிமை இருக்கும் பொழுது நாம வரியும் கட்டுறோம்னு சொல்லும் பொழுது அப்போ அமெரிக்காவில் இந்த ஒரு சிஸ்டம் இருக்குன்னா அதை நம்ம பாராட்ட தெரியுது, இங்கிலாந்துல இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குன்னா நமக்கு பாராட்ட தெரியுது, பின்லாண்டை பாராட்ட தெரியுது. ஆனா தமிழ்நாட்டில் இந்தியாவில் அப்படி ஒரு சிஸ்டம் இருக்குன்னா அந்த சிஸ்டத்துக்குள்ள நாம ஏன் வந்து அத்தகைய ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள கூடாது? எனவே பெற்றோர்கள் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில தங்கள் குழந்தைகளை சேர்ப்பதற்கு முன்வர வேண்டும். மகிழ்ச்சியோடு ஒரு குழந்தை பருவத்தை அது வந்து அவங்க குழந்தைக்கு உத்தரவாதப்படுத்தும். அரசு பள்ளியில் அரசு உதவி பெறும் பள்ளியில் சேர்த்து அந்த குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும்.
அதே வேளையில் கட்டாய கல்வி உரிமை சட்டப்படி தனியார் பள்ளியில் வந்துட்டு 25% ஒதுக்கீடு இருக்கு இல்லைங்களா, அதை குறித்து முழுமையான விளம்பர வைக்கணும்னு சொல்லியிருக்கு அரசு. இதுவரைக்கும் எந்த தனியார் பள்ளிகளும் அதை வைக்கல. பர்டிகுலராக 6:10 சைஸில் விளம்பரம் வைக்கணும்னு சொல்லி அரசாணை இருக்கு. இது ஏன் வைக்கல? அதுதாங்க இதில் என்ன நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சிபிஎஸ்சி பள்ளிகளில் இப்போது அரசாங்கம் திறந்திருக்கிற ஆன்லைனில் கூட உங்களுக்கு சிபிஎஸ்சி பள்ளி வரலை. ஸ்டேட் போர்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் அது மட்டும்தான் வர்றாங்க. ஒன்று. ரெண்டாவது, நாம் இப்போ இவ்வளோ நேரம் நாம் சொல்லிகிட்டு இருந்த விஷயமே என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் அறிக்கையாக கூட உங்களுக்கு கையில் எழுதி கொடுத்துருக்கோம். அதில் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் சொல்கிற அந்த 12(1)C இருக்கு இல்லைங்களா, அந்த 12(1)Cயில் தனியார் சேர்க்கையே எப்போ நடக்கணும்னு கேட்டால், அதை பற்றி ஒரு சரியான புரிதல் இல்லாமல் ஒரு ஸ்கூல் இருக்குதுன்னு சொன்னால் அந்த ஸ்கூலில் எனக்கு அட்மிஷன் வேணும்னு கேட்குற போராட்டமாக தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. நாங்கள் என்ன சொல்கிறோம், அந்த 12(1)C எப்போ ஆப்ரேஷனுக்கு வரும்னா, அந்த இடத்துல கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லைன்னா தான் ஆப்ரேஷனுக்கு வரும். ஒரு இடத்துல கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் இருக்குதுன்னு சொன்னால் இந்த ப்ரைவேட் ஸ்கூலால் அட்மிஷனே போட முடியாது, போடக்கூடாது. இந்த அறிவிப்பை தமிழ்நாடு அரசு கொடுக்கணும் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் கேட்குறது, தனியார் பள்ளி விளம்பரம் வச்சு தனியார் பள்ளியில் கொண்டு போய் சேர்க்குற ஏற்பாடு அரசு செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோம். அரசு பள்ளி இந்த பகுதியில் இப்போ நீங்கள் நம்ம கோயம்புத்தூர் இருக்குது, சிங்காநல்லூர் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, சிங்காநல்லூரில் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கும் இல்லைங்களா, சிங்காநல்லூரில் 2-3 வார்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 2-3 வார்டில் ஒவ்வொரு வார்டுலையும் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் தான் நெய்பர்ஹுட் ஸ்கூலாக இருக்க முடியும். அப்போ அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் சேர்க்காம ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்க முடியாது அப்படின்னு தான் அரசு சொல்லணும். எனவே அரசே போய் அந்த இடத்துல போர்டு வச்சு மாணவர்களை சேர்க்கிற நடைமுறையை கைவிடுங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். நீங்க சொல்றபடி சட்டத்துல அதுக்கான இடம் இருக்கு இல்லையா? ஆமா, அரசு தான் போய் இதை சேர்க்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்ல, அரசு பள்ளிகள்ல தான் இது பண்ணணுங்கிறதா ஆர்டி சொல்லுது. ஆமாங்க. பார்ட் 2ல செக்ஷன் 8ல் ரொம்ப தெளிவாக சொல்லிடுறாங்க. அந்த பார்ட் 2 செக்ஷன் 8 பெரிய அளவுக்கு விவாதத்துக்கு வரலைங்க. அந்த செக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் அரசு தன் எல்லா குழந்தைகளையும் சேர்த்து கல்வியை கொடுக்கணும். அவ்வாறு அரசு கொடுக்க முயற்சி மேற்கொள்கின்ற போது அத்தகைய பள்ளியில் சேர்க்காம நீங்கள் கொண்டு போய் தனியார் வேறு பள்ளியில் சேர்க்கிறதா இருந்தால் அரசுக்கிட்ட நீங்கள் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லலை, சேர்த்தா நீங்கள் கிளைம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அரசின் பொறுப்பாக அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. பின்னால் பள்ளிகளின் உரிமைன்னு சொல்லும்பொழுது நீங்கள் பள்ளி திறந்துடுறீங்க. அப்போ நீங்கள் பள்ளியும் திறந்து வச்சிங்கன்னா இப்படியும் ஒரு குழந்தை வர முடியும். அப்படி குழந்தை வந்தான்னா அவனை நீ சேர்த்துக்கணும்னு சொல்கிறது தான். அப்போது எப்போ அந்த பிள்ளை வருவான்? கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லைன்னா தானே வருவான். அப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லைன்னு போது ஒரு குழந்தை வர்றான்னா குறைஞ்சி 25% அந்த குழந்தையை சேர்த்து, அப்படி தான் அந்த சட்டத்தை புரிஞ்சிருக்கணும். ஆனால் அந்த புரிதல் தொடக்கத்திலிருந்தே இல்லாத காரணத்தால் தான் இன்னைக்கு இவ்வளோ 1000 கோடி நம்ம தனியார் கொடுத்துருக்கோம். கர்நாடகாவில் 2017 தெளிவு பெற்றுட்டாங்க. 2017 தெளிவு பெற்று 2019 விதியை திருத்தி அரசு உதவி இப்போ நீங்கள் கர்நாடகா ஸ்கூல் எஜுகேஷன் வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நைபர்ஹுட் ஸ்கூல் அண்டர் ஆர்டின்னு வரும். நீங்கள் அந்த நைபர்ஹுட் ஸ்கூல் அண்டர் ஆர்டி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை சிட்டி கேட்கும், சிட்டியோ டிஸ்ட்ரிக்ட் கேட்கும். அதுக்கு கீழே வார்டு அல்லது வில்லேஜ் அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வார்டில் இருக்கிற ஸ்கூல்ஸ் எல்லாம் காட்டும். அந்த ஸ்கூல்ஸை காட்டிட்டு கடைசி காலம் ரிமார்க்ஸ்ன்னு இருக்கும். அந்த ரிமார்க்ஸ்ன்ற காலத்தில் எலிஜிபிள்னு போட்டிருப்பாங்க. எலிஜிபிள்னு போட்டிருந்தா தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இப்போ நீங்கள் அந்த வெப்சைட் கர்நாடகா வெப்சைட்டை போய் திறந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கு தான் எலிஜிபிள்னு போட்டிருப்பாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் இருக்கக்கூடிய பிரைவேட் அன்எய்டட் ஸ்கூல் இருந்தால் பேர் இருக்கும், எல்லார் பேர் இருக்கும். பிரைவேட் அன்எய்டட்னு இருக்கும். ரிமார்க்ஸ் காலம் பிளாங்காக இருக்கும். அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாதுன்னு அர்த்தம். இதை எதிர்த்து தான் கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டு இந்த நடைமுறை சரிதான், அரசு தான் செய்ய முடியும், அரசு செய்யும் போது நாங்கள் அதில் அதை தப்புன்னு சொல்லணும்னு சொல்லி தான் கர்நாடகா உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதை தடை செய்ய முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லிட்டாங்க. ஸோ தடை இல்லை. 5 ஆண்டு காலமாக வெற்றிகரமாக கர்நாடகா அதை நடைமுறைப்படுத்தி. ஆமாம், அதை முன்னுதாரணமாக எடுத்துக்கலாம். அதை விட சிறப்பாக கர்நாடகா விட தமிழ்நாடு இன்னும் கூட சிறப்பாக செய்வதற்கு எல்லா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கர்நாடகாவில் இல்லாத பல நல்ல விஷயங்கள் தமிழ்நாடு அரசு பள்ளியில் இருக்கிறதுனால இன்னும் தமிழ்நாடு அரசு தன்னுடைய பள்ளிகளில் இதை சிறப்பாக செயல்படுத்தும்.
ரீஎம்பர்ஸ்மெண்ட் கிடையாது. அந்த மாதிரி வந்து பிரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து நெய்பர்ஹுட் ஸ்கூல் இருக்கிற இடத்துல பிரைவேட் ஸ்கூல் வந்து எத்தனை சதவீதம் இருக்கு? எத்தனை சதவீதம் நம்ம சொல்ல முடியாதுங்க. ஆனால் வந்து நமக்கு 15,000 ஸ்கூலுக்கு மேலே ப்ரைவேட் ஸ்கூல்ஸு தமிழ்நாட்டில் இருக்குது. கவர்மெண்ட் கிட்ட வந்து ஒரு 45,000 ஸ்கூல்ஸ் இருக்குன்னா தனியார் பள்ளிகள் 15,000 ஸ்கூல்ஸ் கிட்டே இருக்குது. உங்களுக்கு இந்த தனியார்கிட்ட இருக்கிற இந்த ஸ்கூல்ஸு சிபிஎஸ்சின்னு வருது, ஐசிஎஸ்சின்னு வருது, இன்டர்நேஷ்னல் பார்க்கலேட் ஸ்கூல்னு சொல்கிறாங்க, நர்சரி அண்ட் ப்ரைமரின்றாங்க, மெட்ரிகுலேஷன் சொல்கிறாங்க. இப்படி பல போர்டோட அங்கீகரிக்கப்பட்ட பள்ளிகளாக தனியார் பள்ளிகள் இயங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த அத்தனை பள்ளிகள்லையுமே இவங்க கல்வி உரிமை சட்டத்தெல்லாம் வந்து தொடக்கத்தில் இருந்தே எந்த வகையிலும் முழுமையாக நடைமுறைப்படுத்தலை. அதிகப்படியாக அவங்க செய்கிறது என்னென்னா 12(1)ல் சேர்த்தாங்களா சேர்க்கலையான்னு லிஸ்ட்டு மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஆனால் 12(1)ல் சேர்த்தா எல்லா பொறுப்பையும் ஏற்கணும் இல்லைங்களா? அந்த பொறுப்பு ஏற்கிற ஏற்பாடெல்லாம் அவங்க கிடையாது. பிரைவேட்டில் கிடைக்காது. அந்த இடத்துல ஒரு ஏரியாவில் கவர்மெண்ட் ஸ்கூலே இல்லை, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் இல்லைன்னா அந்த இடத்துல மக்கள் என்ன கேட்கணும்? எனக்கு ஸ்கூல் வேணும்னு கேட்கணும். ஸ்கூல் உடனடியாக அரசு திறக்க முடியல அப்படின்னு சொன்னால் அது திறக்கிற வரைக்கும் பிரைவேட் ஸ்கூலில் சேர்க்கலாம். வேறுபாடு இருக்குண்டா, அது வேறுபாடு. அப்படி ஒரு வாய்ப்பு தமிழ்நாட்டில் இல்லைன்னு நான் சொல்ல வரேன். ஏனென்றால் தமிழ்நாட்டில் 1 கிலோமீட்டருக்குள்ள ஒரு தொடக்கப்பள்ளியாவது கண்டிப்பாக இருக்குது. கல்வி உரிமை சட்டத்தின்படி 1 கிலோமீட்டருக்குள்ள ஒரு தொடக்கப்பள்ளி இருக்கணும், 3 கிலோமீட்டருக்குள்ள ஒரு நடுநிலை பள்ளி இருக்கணும். 6வதுலேருந்து 8வது வரைக்கும் நெய்பர்ஹுட் ஏரியா எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3 கிலோமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. சொல்லுங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து மூடிட்டு இருக்கிறாங்க. ஆமாம் 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 மூடின ஸ்கூலாக கனெக்ட் பண்ணலை. மூடின ஸ்கூலில் இருக்கிற பகுதிகளில் வந்து உங்களுக்கு எய்டட் ஸ்கூல்ஸ் இருக்குது. இன்னும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் மூடின ஸ்கூல்ஸில் எய்டட் ஸ்கூல்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் மூடின இடத்துல கூட 1க்கும் மேற்பட்ட கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருந்திருக்கு. கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேயே ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஸ்கூலில் தான் மூடி இருக்கிறாங்க. ஏடிடபிள்யூடி ஸ்கூல் மூடலை, ஆதி திராவிட வெல்ஃபேர் போர்ட் ஸ்கூல் மூடலை. ஸோ இப்படி வெல்ஃபேர் போர்ட் ஸ்கூல்ஸ் தனியாக இருக்குது, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நடத்துகிற ஸ்கூல்ஸ் இருக்குது, பேக்வர்ட் கிளாஸ் கீழே நடத்துகிற ஸ்கூல்ஸ் இருக்குது. அதனால் ஒட்டு மொத்தமாக மூடப்பட்ட பள்ளிகளில் எல்லா பள்ளிகளும் மூடப்பட்டுறல. ஒரு பகுதியில் ஒரு பள்ளி மூடப்பட்டாலும் அந்த அதே பகுதியில் இன்னொரு அரசு பள்ளியோ அல்லது இன்னொரு அரசு உதவி பெறும் பள்ளியோ இருக்கணும். அப்போது உங்களுக்கு இந்த கிளாரிட்டி எப்போ கிடைக்கும்? கவர்மெண்ட் வந்து தன்னுடைய ஸ்கூல்ஸை நெய்பர்ஹுட் ஸ்கூல்ஸாக டிக்ளேர் பண்ணி ஒவ்வொரு ஏரியாலும் எத்தனை கவர்மெண்ட் ஸ்கூல் எத்தனை எய்டட் ஸ்கூல்ஸ் இருக்குது லிஸ்ட்டு போட்டாங்கன்னா தெரிஞ்சிட போகுது. அதான் செய்யுங்கன்ற கோரிக்கை வைக்கிறேன். சொல்லுங்க. கிடையவே கிடையாது ரீஎம்பர்ஸ்மெண்ட். 2015 அன்றைக்கு கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் நோட்டீஸ் கொடுத்தோம். 2015 நோட்டீஸ் கொடுத்தோம் பிரைவேட் ஸ்கூலுக்கு ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. 97 கோடி ரூபாய் ஒன்றிய அரசாங்கம் பணத்தை கொடுக்கல. கல்வி உரிமை சட்டத்தில் குழப்பங்கள் இருந்தது. 6ஆம் கிளாஸ் 6 வயசுன்னு சொல்றீங்களே, அப்படின்னா 1ஆம் கிளாஸ்லேருந்து கல்வி உரிமை சட்டம் ஆரம்பிக்குதா, எல்கேஜிலேருந்து கல்வி உரிமை சட்டம் ஆரம்பிக்குதா? அப்போ நான் வந்து எல்கேஜிலேருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சேர்த்தா அதுக்கு நானா பொறுப்புன்ற விவாதம்லாம் நடந்தது 2015. அப்போ அந்த விவாதம் நடந்து பணம் வராத போது அன்றைய தேதியில் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன செஞ்சாங்க? 97 கோடி ரூபாய் எஸ்எஸ்ஏக்கு கடனாக கொடுத்தாங்க. ஏனென்றால் தனியார் பள்ளிகள் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் மாணவர்களை சேர்த்து 2 வருஷமாக பாடம் நடத்திட்டு இருக்கோம், எங்களுக்கு நீங்கள் துட்டே கொடுக்கல, நாங்கள் சேர்க்க மாட்டோம், மிரட்ட ஆரம்பித்தாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம் தனியார் பள்ளிக்கு அப்படி மிரட்டுவதற்கு எந்த உரிமையும் கிடையாது. அவங்க மிரட்டுறது தப்பு. அவங்க மிரட்டுறது தப்புன்றது ஒரு பக்கம் நம்ம சொல்லும் பொழுது அரசு 97 கோடி ரூபாய் கடனை கொடுத்து நீங்கள் அந்த கடன் மூலமாக எஸ்எஸ்ஏவை தனியார் பள்ளிக்கு கொடுக்க சொல்றீங்க. முதல்ல இந்த தனியார் பள்ளிகள் செய்திருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள், சீர்கேடுகள் அதை விசாரிங்க அப்படின்னு சொல்லி அதை விசாரணை நடத்தி தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காம தவறு செய்தவர்கள் நீங்க துட்டு கொடுக்கறது எப்படி நியாயமா இருக்க முடியும்ட்டு 2015 நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். எனவே ரீஎம்பர்ஸ்மெண்ட் இன்னைக்கு அரசாங்கம் கொடுக்கல அல்லது கொடுக்க முடியல அதுக்காக இந்த வாதம் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. 10 ஆண்டு கால அனுபவத்திலிருந்து சொல்றோம். 10 ஆண்டு கால எல்கேஜியில் சேர்ந்த குழந்தை இப்போ வந்து 8ஆம் கிளாஸ் முடிச்சுன்னா 10 வருஷம் முடிச்சுட்டான். ஒரு ஸ்ட்ரீமே முடிச்சுட்டு வந்துட்டான். அந்த ஸ்ட்ரீமை முடிச்சுட்டு அந்த அதே வயசுல இருக்கிற பிள்ளைங்க அரசு பள்ளியில் இருக்கும்போது எப்படி இருந்திருக்கிறாங்க, அரசு உதவி பெறும் பள்ளியில் இருக்கும்போது எப்படி இருந்திருக்காங்க?
அப்போ இவ்வளவு வசதிகள் அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளியில் இருக்கும் பொழுது ஏன் வந்து நீங்க தனியாருக்கு கொடுக்கணும்? எனவே சட்டத்தை அன்றைய தேதியிலிருந்து புரிஞ்சுக்கலன்னா இப்போவாது புரிஞ்சுக்கோங்க. செக்ஷன் 8 என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் தயவு செய்து எடுத்து படிங்க என்பதைத்தான் நம்ம அரசுக்கு சொல்லுவோம். நீங்க சொன்ன மாதிரி பார்த்தா இப்ப நிறைய பள்ளிகளும் அரசு பள்ளிகளும் போறது இல்லையா, அது கருப்புகள்லாம் என்னென்ன பண்ணிருக்கீங்க சார்? ஏன்னா எல்லா பள்ளிகளும் ஓராசிரியர் அந்த மாதிரி சூழலாம் நிறைய வந்து இருக்குது. அதுல கிராமப்புறங்கள்ல அதிகமான சாசனமான பண்ணிட்டே வராங்க. ஸோ இதை தடுப்பதற்கு நீங்க அரசு நிறுவனம் கொடுக்குறீங்க சார்? ரெண்டு லெவலில் தாங்க. ஒன்று, எங்களுக்கு அவ்வாறு தகவல் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கிராமத்திற்கு நாங்கள் போயிருக்கோம். இப்போ சமீபத்தில் கூட செங்கல்பட்டில் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தோம். போயிட்டு அந்த பள்ளியில் வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு பார்த்தோம். அப்போ அந்த பள்ளியில் வந்து அந்த ஊர் மக்கள் கிட்ட பேசணும், ஊர் கூட்டத்தை நடத்தணும். அப்போ அந்த ஊர் கூட்டத்தில் அந்த ஊர் மக்களே என்ன சொன்னாங்கன்னா, ஏன் நம்ம பகுதியில் நமக்குன்னு ஒரு ஸ்கூல் இருக்கும் பொழுது நம்ம ஸ்கூலில் நம்ம பிள்ளைகளை ஏன் சேர்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய விவாதம், நல்ல வெயிலில் மரத்தடியில் உட்கார்ந்து விவாதம் நடந்தது. விவாதம் நடந்து அந்த மக்கள் வந்து அந்த பிள்ளைகளை சேர்க்கிறது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. அரசு கிட்ட கூடுதலாக ஆசிரியர்கள் கேட்கறது, அரசு கிட்ட கூடுதலாக அரசு ஊழியர்கள் கேட்கறது, அதாவது ஆசிரியர் அல்லாத அலுவலர்கள் கேட்கறது, இதெல்லாம் எஸ்எம்சி கூட்டத்தில் வச்சு எஸ்எம்சி தீர்மானமாக போட்டு அரசுக்கு அனுப்புறது. அந்த தீர்மானத்தோட நகலை மாவட்ட ஆட்சியர் கிட்ட கொடுத்து ஆட்சியர் மூலமாக நடவடிக்கை எடுக்க சொல்றது என்று அரசிடம் கோரிக்கை எப்படி வந்து மக்கள் வைக்கணும் அப்படின்னு மக்களை விழிப்புணர்வு கொடுக்கிறோம். ஏன்னா மக்கள் கேட்டாதான் அரசு செய்யும். இப்போ ரேஷன் கடையில் அரிசி வரலன்னா எனக்கு அரிசி வேணும்னு தெருவுக்கு வர்ற மாதிரி, இல்லை மற்ற விஷயங்களுக்கு எப்படி நம்ம வீதிக்கு வரமோ அதுபோல் என் பள்ளிக்கு எனக்கு ஒரு ஆசிரியர் வேணும் அப்படின்னு கேட்டு மக்கள் வீதிக்கு வரும்பொழுது தான் அரசுக்கு தெரியும். எனவே மக்களை அதிகாரப்படுத்துவதற்கு கல்வி உரிமை சட்டத்தில் மக்களுக்கு என்னென்னலாம் வாய்ப்புகள் இருக்குது கேட்கறதுக்குன்ற மக்கள் கிட்ட சொல்றோம் ஒரு பக்கத்தில். இன்னொரு பக்கத்தில் அரசு கிட்ட என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா, நீங்க இப்போ 3,20,000 பேர் சேர்ந்திருக்காங்க இல்லைங்களா, அது சேர்ந்ததுல நீங்க சொல்ற பள்ளிகள் உட்பட வரும். எனவே அரசு பள்ளியில மாணவர்களுடைய எண்ணிக்கை சேர அதற்கு தகுந்தாற்போல் ஆசிரியர்களை அதிகப்படுத்துங்க, அதற்கு தகுந்தாற்போல கட்டமைப்பு வசதியை அதிகப்படுத்தி கொடுங்க என்ற கோரிக்கையை தான் நம்ம வந்து அரசு கிட்ட வைக்கிறோம். 2 பேர் கிட்ட இந்த கோரிக்கை வைக்கிறோம்.